AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 3343 கன அடிக்கு அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணையின் நிலவரம் எவ்வாறு இருந்தது? இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது, என்ன காரணம்? நீர்பிடிப்பு பகுதிகளில் நிலவரம் என்ன? பிரியதர்ஷினி, இப்ப கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகு மாவட்டம், தலைக்காவிரி, மைசூர், மாண்டியா, சிக்மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், கேரளா மாநிலம் வயநாடு, சாம்ராஜ் பகுதிகளிலும் ஜூன் ஜூலை மாதங்கள்ல தொடங்கின தென்மேற்கு பருவமழை பொய்த்து போச்சு. இப்ப அதாவது ஜூலை மாத இறுதி கட்டத்துல மீண்டும் தொடங்கிய தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து கணிசமா அதிகரிச்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையோட நீர் மட்டமும் வேகமா உயர்ந்துட்டு வருது. இதனால அணையோட பாதுகாப்பு கருதி கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து கடந்த சனிக்கிழமை தமிழகத்திற்கான தண்ணீர் திறப்பு முதல் கட்டமாக வினாடிக்கு 4500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீர் படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது 23500 கன அடி அளவுக்கு அதிகரித்து தமிழகத்திற்கான தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்ப இது அங்க கர்நாடக அணையில திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று காலை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வந்தடைந்தது. வினாடிக்கு 5100 கன அடி என்ற அளவுல வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த தண்ணீரானது நேற்று இரவு 10 மணி அளவுல மேட்டூர் அணையை வந்தடைந்தது. அதாவது முதல் கட்டமா வினாடிக்கு 2100 கன அடி அளவுக்கு தண்ணீர் முதல் கட்டமா சேர்ந்தது. இப்ப அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியா மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு காலை 8 மணி நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 3334 கன அடியா வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு இருக்கு. இதனால அணையோட நீர்மட்டத்துக்கு எந்த ஒரு பெரிய அளவுல பலன் இல்லை அப்படின்னாலுமே கூட இப்ப அங்க கர்நாடக அணையில திறக்கப்பட்ட தண்ணீர் முழுமையா மேட்டூர் அணைக்கு வந்தடையும் பட்சத்துல இப்ப கடந்த 40 நாட்களா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருது. இதுல அப்ப ஜூன் 12ஆம் தேதி 103 அடியில் இருந்த நீர்மட்டம் தற்பொழுது 64 அடியா குறைஞ்சிருச்சு. கடந்த 44 நாட்கள்ல 35 அடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த தண்ணீர் முழுமையா மேட்டூர் அணைக்கு சேரும் பட்சத்துல மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 44 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இருந்த போதிலும் இப்ப குறுவை சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் மேட்டூர் அணையில இல்ல அப்படிங்கிற வருத்தத்துல டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருந்த நிலையில தற்பொழுது இப்ப கேரளா கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில பெய்து வரும் மழையின் காரணமாகவும் கர்நாடக அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரின் காரணமாகவும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப ஆகஸ்ட் மாதங்கள்ல 3ஆம் கட்டமாக தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அதிதீவிரமா இருக்கும் அப்படின்னும் இப்ப மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்னும் கணிசமா திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்கு. அதன்படி இப்ப தென்மேற்கு பருவமழை குறித்த காலத்துல தொடங்குச்சு அப்படின்னாக்கா முப்போக சாகுபடி இந்த ஆண்டு செய்யறதுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தேவையான தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.